அவர் மேல 2 கற்பழிப்பு வழக்குகள் இருந்ததுனால அவர் கோர்ட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு. வரும்போது ஆடம் கிரகாமா வரல. ஐலா பிரைசன் அப்படிங்கிற பேரோட வராரு. ஆள் மாறல, ஜெண்டரே மாறிட்டாரு. அதாவது ஆணா இருந்து பெண்ணா ஆபரேஷன் பண்ணி பெண்ணா மாறி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்ல கேட்கறாங்க, எதுக்காக இப்போ போய் பெண்ணா மாறிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 4 வயசுலேருந்தே எனக்குள்ள பெண் தன்மை இருந்தது. ஸோ நான் இப்பதான் போய் முழுமையா பெண்ணா மாறணும்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி பெண்ணா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அவருக்கு எதிராக கோர்ட்ல ஆதாரங்களும் சாட்சிகளும் இருந்ததுனால அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி ஜெயிலில் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே தான் ஒரு பிரச்சனை. அவர் ஆண்களுக்கான சிறையில் போடுறதா இல்லை பெண்களுக்கான சிறையில் போடுறதா அப்படிங்கிறது. ஆனால் அப்போதைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, பெண்களுக்கான சிறையில் தான் போய் போட்டாங்க. ஆனால் இது சோசியல் மீடியாவில் 1 மாதத்துக்கு அப்புறம் பயங்கரமாக எதிரொலிச்சது. ஒரு பெண்ணை கற்பழிச்ச ஒருத்தர் எப்படி பெண்களுக்கான சிறையில் போடலாம், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்தோட சிறைத்துறை அமைச்சரே நாடாளுமன்றத்தில் இதை பற்றியே பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்களை துன்புறுத்துற எண்ணத்தோடு இருக்கிற ஒருத்தர் எப்படி பெண்களுக்கான சிறையில் இருக்கிறது சரியா இருக்காது.